வணக்கம். வேர்ல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன். வேறு நாடுகளின் ராணுவ ரகசியங்களை திருடுவதில் ஆர்வமுள்ள நாடுகளில் ஒன்று சீனா என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்காக உளவாளிகளை வைத்து மில்லியன் கணக்கான டாலர் செலவு செய்து வெளிநாட்டு ராணுவ ரகசியங்களை வாங்கும் சீனா தமது சொந்த ராணுவ ரகசியங்களை $1க்கும் குறைவான விலையில் விற்பனை செய்வதை கற்பனை செய்து பாருங்கள். பயன்படுத்தப்பட்ட புத்தகங்கள் மற்றும் பேப்பர் பொருட்களை விற்பனை செய்யும் மறுசுழற்சி நிலையத்தில் சீனாவின் ராணுவ ரகசியம் தொடர்பான ஆவணங்கள் அதிமலிவு விலையில் விற்பனை செய்யப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதை கண்டுபிடித்தது சீன உளவுத்துறை அல்ல. ரகசிய ஆவணத்தை வாங்கியவரே இது ராணுவ ரகசியம் அல்லவா என்று உணர்ந்து அதை சீன உளவுத்துறையிடம் ஒப்படைத்தான். சீனாவின் மாநில பாதுகாப்பு அமைச்சு என்ற பெயரில் இயங்குவதுதான் சீன உளவுத்துறை. சீன உளவுத்துறையின் அதிகாரிகளையே ரகசிய தரவுகள் மற்றும் ஆவணங்களை தவறாக கையாள்வதற்கு எதிராக எச்சரிக்க வேண்டியிருந்தது. காரணம், ரகசிய ஆவணங்களை பழைய பேப்பர் கடையில் எடை போட்டு விற்றவர்கள் சீன உளவுத்துறையின் அதிகாரிகள்தான். சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தியின்படி இராணுவத்துடன் இணைக்கப்பட்ட ஆவணங்கள் மறுசுழற்சி விற்பனை நிலையம் மூலம் வர்த்தகம் செய்யப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி அரசுக்கு சொந்தமான நிறுவனத்திலிருந்து ஓய்வு பெற்ற ஜாங் என்ற நபர் மறுசுழற்சி நிலையத்தில் இராணுவ தகவல்கள் அடங்கிய புத்தகங்களை கண்டார். அவர் மறுசுழற்சி நிலையத்தில் கழிவு விலையில் 4 புத்தகங்களை வாங்கினார். அவற்றுக்காக அவர் கொடுத்த விலை 6 ஜுவான், அதாவது மதிப்பு $1 விட குறைவு. புத்தகங்களை அவர் கவனமாக ஆய்வு செய்த போது அவை இராணுவ ஆவணங்களை புத்தகமாக கட்டப்பட்டிருப்பதை தெரிந்து கொண்டார். புத்தகங்களில் ரகசியம் மற்றும் அதிரகசியம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அடையாளங்களை ஜாங் கவனித்தார். பின்னர் அவர் விஷயத்தை புகாரளித்தார் மற்றும் புத்தகங்களை ஒப்படைத்தார் என்று அறிக்கை கூறுகிறது. அதைத் தொடர்ந்து இந்த புத்தகங்கள் முக்கியமான பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான நெறிமுறைகளை கடைபிடிக்க தவறிய இராணுவ உளவுத்துறை அதிகாரிகளால் நிலையத்திற்கு மறுசுழற்சி விற்கப்பட்ட ரகசியம் என்று வகைப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. இராணுவ பிரிவுடன் தொடர்புடைய மற்றும் ரகசிய தகவல்களை வகைப்படுத்தும் உளவுத்துறை அதிகாரிகளான கோ மற்றும் லீ என்ற 2 நபர்கள் மறுசுழற்சி நிலையத்திற்கு பொருட்களை விற்பனை செய்தனர் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் புத்தகமாக கட்டப்பட்ட அந்த ரகசிய ஆவணங்களை எடை போட்டு விற்றுள்ளனர் என்றும் தெரிய வந்தது. 30 கிலோவுக்கும் அதிகமான எடையுள்ள 200க்கும் மேற்பட்ட ஆவணங்களை அவர்கள் சுமார் 20 ஜுவானுக்கு விற்றுள்ளார்கள் என்று அறிக்கை கூறுகிறது. அவை எல்லாமே ரகசியம் என்று வகைப்படுத்தப்பட்ட ஆவணங்கள். இருவரும் தகவல் பாதுகாப்பு குறித்து பலவீனமான விழிப்புணர்வை கொண்டிருந்தனர் மற்றும் ரகசிய ஆவணங்களை அளிக்க தேவையான நடைமுறைகளை பின்பற்றவில்லை. சீனாவின் உளவு எதிர்ப்பு சட்டம் குறித்து அமைச்சின் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக வெளியிடப்பட்ட கட்டுரையை மேற்கோள் காட்டி இந்த தகவலை சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. தகவல் பாதுகாப்பை நிர்வகிப்பதில் உள்ள இடைவெளிகளை உடனடியாக சரி செய்வதற்கு சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு வழிகாட்டுதலை சீன உளவு நிறுவனம் வழங்கியுள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறியுள்ளது. திருத்தப்பட்ட சட்டம் தகவல் மற்றும் ரகசிய பொருட்கள் மீதான மேம்பட்ட பார்வைக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் அமலுக்கு வந்த இந்த திருத்தப்பட்ட சட்டம் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுவதை தடுக்கிறது. இந்த திருத்த சட்டத்தின்படி அரசு ரகசியங்களை கொண்ட பொருட்களை உருவாக்குதல், பெறுதல், மாற்றுதல், பயன்படுத்தல், நகலெடுத்தல், சேமித்தல், பராமரித்தல் மற்றும் அகற்றுதல் போன்ற நடவடிக்கைகள் தொடர்புடைய விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும்.